தமிழகத்தில் வேங்கை வயல் விவகாரமே இன்னும் முழுமையாக வெளிப்படாத பட்சத்தில் விழுப்புரம் அருகே பொது கிணற்றில் மலம் கிடந்ததாக ஒரு புகாரானது எழுப்பப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த புகார் தொடர்பாக நடத்தப்பட்ட ஆய்வில் அந்த கிணற்றில் கிடந்தது மலமல்ல, தேனடை என்று தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் கோபிநாத். கோபிநாத், வணக்கம். இந்த சம்பவத்துடைய முழு பின்னணி என்ன? இது ஆய்வு செய்த அதிகாரிகள் தரப்பிலிருந்து என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? பதிவு பண்ணுங்க. இருக்கிறது ஒரு சிறிய கிராமம் கேசவரெட்டி பாளையம், KR பாளையம் சொல்லுவாங்க. இந்த கிராமத்துல 2 சமுதாயத்தை சார்ந்த மொத்தம் 85 குடும்பத்தினர் வசிக்கிறாங்க. இந்த 85 குடும்பத்தினருக்காக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு புறம்போக்குல 65 அடி கிணறு இருக்குங்க. இந்த கிணறுல பாத்தீங்கன்னா 20 அடி ஆழத்துல தண்ணி இருக்கு. பொது கிணற்றில் இருந்து மட்டும்தான் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு தண்ணீர் ஏற்றப்பட்டு இந்த திறந்தவெளி கிணற்றிலிருந்து தண்ணீர் ஏற்றப்பட்டு குடிநீரா வழங்கப்பட்டிருக்கு. ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து நடந்துட்டு இருக்குங்க. இன்று காலை அந்த கிணற்று பகுதிக்கு சென்ற நபர் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மலம் கழிக்கப்பட்டதாக அவர் கண்ணுக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா அங்கங்க அடையா இருக்கு. மேல இருந்து அந்த கிணற்று உள்பகுதி வரைக்கும் கடந்த பார்த்து அதிர்ச்சியடைந்து மலம் கழிச்சுட்டாங்க கிணத்துல அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை தெரிவிக்கிறாரு. இந்த தகவல் ஊர் முழுக்க பரவிச்சு மாவட்டத்துல மிகப்பெரிய பரபரப்பு. உடனடியா செஞ்சி உட்கோட்டத்திலிருந்து காவல்துறையினர், கஞ்சனூர் காவல்துறையினர் அந்த பகுதியில் விசாரணை மேற்கொள்றாங்க. இந்த தகவல் உடனடியா மாவட்ட ஆட்சியர் பழனிக்கு போது அவர் என்ன பண்றாருன்னா கூடுதல் ஆட்சியர் தலைமையில உடனடியா அந்த கிணற்றை சோதனை செய்ய சொல்றாரு. சுமார் 1 மணி நேரம் அந்த பகுதி மற்றும் கிணற்றுல இறங்கி அந்த கிடந்த அந்த பொருள், மர்ம பொருள் எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த பொருள் தேன் அடை என்பது முழுமையாக வெளியே எடுக்கப்பட்டு ஊர் பொதுமக்களுக்கு காட்டப்பட்டு தற்போது இது மலம் அல்ல, கிணற்றுல பாத்தீங்கன்னா 1 அடி கைப்பிடி சுவர் தான் இருக்கு. அதுல இருந்துதான் அந்த பொருள் கிடந்ததை பார்த்திருக்காங்க. கீழே இறங்கி கிணற்றுல இருந்து மொத்தம் 40 அடி ஆழத்துல இறங்கி அந்த பொருள் எடுத்து பார்க்கும்போது தேன் அடை என்பது தற்போது மாவட்ட ஆட்சியர் பழனி உறுதிப்படுத்திருக்காரு. அதே போல சம்பவ இடத்துல விசாரணை மேற்கொண்ட காவல்துறை உறுதிப்படுத்திருக்காங்க. சுமார் 1 மணி நேரம் விழுப்புரம் மாவட்டத்தில் மிகப்பெரிய பரபரப்பாச்சு. வேங்கை வயல் தொடர்ந்து இந்த பகுதியில் விழுப்புரம் மாவட்டத்துல பல்வேறு இடங்கள்ல இந்த பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. ஜாதி முதல் பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த சம்பவம் தற்போது மலம் அல்ல, தேன் அடை என்பது உறுதி செய்து மாவட்ட நிர்வாகம் தகவலை தெரிவிச்சிருக்காங்க. நன்றி கோபிநாத், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.